என் மேல வைக்கக்கூடிய ஒரே விமர்சனம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் திமுகவோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் எல்லா தலித் அமைப்புகளும் முன்வைக்கிறது. அதே மாதிரி பிஜேபி, மற்ற கட்சிகள், அதிமுக இப்படி பலரும் அந்த விமர்சனத்தை தொடர்ந்து இருக்கிறாங்க. அது ஒரு தனி சாப்டர். அதை நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பார்வை. அதாவது பகுஜன் சமாஜ் கட்சி இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் கூட்டணி வச்சுக்காது. அவங்க அது காஞ்சிராமுக்கு பிறகு மாயாவதி அம்மையார் தலைவருக்கு பிறகு அவங்க எந்த மாநிலத்திலையும் எந்த லோக்கல் பார்ட்டியோடவும் அவங்க கூட்டணி வச்சு நம்ம பார்க்கல. ஏன் நில்லுங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாலும் வாங்குங்க, அவ்வளோதான். இப்போ நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடி 10 வருஷத்தில் திராவிட கட்சிகள் மீது நாங்களும் கடுமையான விமர்சனங்கள் வச்சுருக்கோம். ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேலே நாங்கள் தேர்தல் அரசியல் ஈடுபடுறது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீதும் விமர்சனங்கள் வச்சுருக்கோம். அதெல்லாம் கடந்து தேர்தல் பாதைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நாங்கள் அது ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு தொடக்கத்திலேருந்து நாங்கள் கூட்டணி அரசியலில் தான் பயணப்பட்டு மூப்பனாரோட கூட்டணியில் இருந்தோம். அப்புறம் திமுகவோட இருந்தோம். 2006 அதிமுகவோட ஒரு பயணம் பண்ணோம். அதுக்கு பிறகு நாங்கள் தனியாக 2004 அதிமுகவுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2004 நான், ஒரு கிருஷ்ணசாமி, ஒரு ராஜா கண்ணப்பன், பஷீர் அகமது, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு இது தேர்தல் அரசியல் சம்மந்தமானது. ஆனால் ஒரு தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரியான சில அரசியல் விமர்சனங்களை பொதுவாக மேடைகளில் பட்டும் படாமலும் தொட்டு விடாமலும் அப்படி மறைமுகமாக சில நேரங்களில் பேசிக்கிறார். நேருக்கு நேராக பேசும்போது